என் லைஃப்பை இம்பேக்ட் பண்ண ஒரு மூவி, என் லைஃப்பை நான் எப்படி பார்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்த எனக்கு தெளிவா தந்திருக்கிறது இந்த மூவி தான். பெருசா எனக்கு மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும், இந்த மூவி என் லைஃபே சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது சோல்ன்ற இந்த ஹீரோ ஒரு மியூசிக் டீச்சர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேண்ட்ல சேர்ந்து பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. மியூசிக் டீச்சருக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்திக்க போற நேரத்துல கரெக்ட்டா ஒரு சாக்கடைக்குள்ள போய் விழுந்துடுறாரு, இறந்துடுறாரு. அந்த சோலு அவர் இறந்ததை ஏற்க மறுக்குது. திரும்பியும் நான் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ட நான் பண்ணணும், என்னோட கோல பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பியும் பூமிக்கே வராரு. அப்படி வரப்ப அவர் தனியா வரல. இன்னொரு சோல் கூட வராரு. ஆனா, இங்க தான் ஒரு ட்விஸ்ட்டே நடக்குது. அந்த சோல் அந்த மியூசிக் டீச்சரோட சோலு ஒரு பூனைக்குட்டி மேலயும், அந்த சோல் ஹெல்ப் பண்ண வந்த சோலு இவரோட உடம்புக்குள்ளேயும் போய் பூந்துருது. ஸோ, இவங்க 2 பேரும் என்னென்னலாம் செய்றாங்க லைஃப்ல, எப்படி வந்து அவரு கோல அச்சீவ் பண்றதுக்கு இந்த சோல் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. எல்லார் லைஃப்லயும் நான் அத சாதிக்கணும், இத சாதிக்கணும், எனக்கு அந்த கோல் இருக்கு, இந்த கோல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனா, அத எய்ம் பண்ற நேரத்துல நம்ம லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன அழகான மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, நம்ம வாழ்க்கையே இங்க ரசிச்சு வாழ தான். அதுதான் இந்த மூவில அழகா சொல்லியிருப்பாங்க.